வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். உப்பளம் சாலையில் திருமாவளவன் பேனர் கிழிப்பு. முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தையினர் திடீர் போராட்டம். வெங்காயம் உட்பட காய்கறி விலை கிடுகிடு உயர்வு. ஓட்டல்களில் ஆனியன் தோசை, பச்சடி போன்றவை நிறுத்தப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற விசாரணை. புதுவையில் நாளை மறுதினம் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜெயலலிதா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். திருமாவளவன் பேனர் கிழிக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த விடுதலை சிறுத்தையினர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பதட்ட நிலை காணப்பட்டது. புதுவை வானரப்பேட்டை கல்லறை தோட்டம் அருகே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தமிழர் இறையாண்மை மாநாட்டையொட்டி பேனர் வைக்கப்பட்டிருந்தது. திருமாவளவன், பாவாணன் மற்றும் நிர்வாகிகள் படங்கள் இடம்பெற்றிருந்த பேனரை நேற்று நள்ளிரவில் மர்ம ஆசாமிகள் கிழித்துள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகர செயலாளர் சாந்தகுமார் தலைமையில் மறியல் நடத்த இன்று காலை உப்பளம் சாலையில் திரண்டனர். இதனை அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இதனை ஏற்க மறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேனரை கிழித்த குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பேனரை கிழித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க உப்பளம் சாலையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவையில் வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வால் ஓட்டல்களில் ஆனியன் தோசைகளை நிறுத்தும் நிலைக்கு அதன் உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் ஆனியன் தோசை பிரியர்கள் கவலை அடைந்துள்ளனர். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் மழையினால் தக்காளி, வெங்காயம், பீன்ஸ், அவரை, உருளைக்கிழங்கு போன்றவற்றின் விலைகள் உயர்ந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக 50 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த பெரிய வெங்காயம் தற்போது சில்லறை விற்பனையில் 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வெங்காயத்தின் விலை உயர்வினால் ஓட்டல்களில் வெங்காய பயன்பாட்டினை அதன் உரிமையாளர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். குறிப்பாக ஆனியன் தோசை, ஆனியன் பச்சடி போன்றவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் வெங்காய பிரியர்கள் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்து புதுவையை சேர்ந்த ஓட்டல் உரிமையாளர் ஒருவர் கூறுகையில், கடந்த சில வாரங்களாக பெரிய வெங்காயத்தின் விலை உயர்வால் ஆனியன் சம்பந்தப்பட்ட உணவினை குறைத்து விட்டோம் என்றும், இதே நிலை நீடித்தால் உணவு பண்டங்களின் விலை எகிரும் என்பதால் காய்கறி பொருட்களின் விலையேற்றத்தை தடுக்க அரசு உடனடி முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தி புதுவையில் நாளை மறுதினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்காததை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை வெளிக்கொணரும் வகையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுவையில் நாளை மறுதினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், இதனையொட்டி அண்ணா சிலையில் இருந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று அதிமுக மருத்துவ அணி தலைவர் மைத்ரேயன் MP தலைமையில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்துள்ளார். புதுவை அதிமுக செயலாளர் அன்பழகன், அவைத் தலைவர் பாண்டுரங்கன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஓம் சக்தி சேகர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் போராட்டத்திற்கு பின்னர் ஸ்பெக்ட்ரம் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை கைது செய்ய குடியரசுத் தலைவருக்கு முகவரியிடப்பட்ட கோரிக்கை மனு துணைநிலை ஆளுநரிடம் வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சித்தானந்தா கோவிலில் நேற்று இரவு நடை சாத்தப்பட்ட பின்னர் குயவர் பாளையத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் இரவு காவல் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அதிகாலையில் கோவிலுக்குள் நுழைந்த கொள்ளையன் உண்டியல் பூட்டை உடைத்துள்ளார். சத்தம் கேட்டு திடுக்கிட்ட காவலாளி சுந்தரமூர்த்தி கூச்சலிட்டதால் உண்டியலை உடைக்க முயன்ற கொள்ளையன் தப்பியோடினார். இச்சம்பவம் தொடர்பாக கோவில் காசாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் உண்டியை உடைத்து திருட முயன்ற கொள்ளையனை கைது செய்தனர். பக்தர்கள் அதிகம் வந்து செல்லும் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி சம்பவம் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்தியது. காவலாளி விழிப்புடன் இருந்ததால்
உண்டியலில் இருந்த பணம் தப்பியது. இதனால் அவரை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பாராட்டி சென்றனர். புதுவை பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று முற்றுகையிட்டனர். புதுவை பெரிய மார்க்கெட் இந்திய கம்யூனிஸ்ட் கிளை சார்பில் வியாபாரிகளுக்கு அடிப்படை வசதி உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நகராட்சி அலுவலகம் முன்பாக இன்று காலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இதற்கு கிளை நிர்வாகிகள் தயாளன், வேல்முருகன் ஆகியோர் தலைமை தாங்க நகர குழு உறுப்பினர் குழந்தை சுப்பிரமணி, மாநில குழு உறுப்பினர் சிவகுருநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன் ஆகியோர் வாழ்த்தி பேச கோரிக்கைகள் கோஷங்களாக எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை நகராட்சி தலைவி ஸ்ரீதேவி, ஆணையர் அழகிரி ஆகியோர் அழைத்து பேசினர். அப்போது அவர்கள் வியாபாரிகளுக்கு தேவையான வசதிகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர். சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருட்கள். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் குடும்ப கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் பரிசு பரிசு வெள்ளி பரிசு. போன வருஷம் இதே நேரம் எனக்கு 50 கிராம் வெள்ளி கிடைச்சது. ஃப்ரீயா கிடைச்சது. நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணப்போ கிடைச்ச வெள்ளி காசு. இப்ப அதோட மதிப்பு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ராம் சில்க்ஸ்ல வெள்ளி பரிசு மழை. கூடவே பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ல பல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. ராம் சில்க்ஸ்னா குவாலிட்டி, ராம் சில்க்ஸ்னா கைராசி, ராம் சில்க்ஸ்னா பூரண திருப்தி. இப்போ ராம் சில்க்ஸ்னா வெள்ளி பரிசு மழை. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு மழை. ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுக்கு 1 கிராம் சுத்தமான வெள்ளி நாணயம் இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல? Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முத்தியால்பேட்டை பாத்திமா பள்ளியில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டையில் பாத்திமா அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். சமீப காலமாக அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்குரிய சலுகையினை வழங்காமல் கல்வித்துறை இழுத்தடித்து வருகிறது. இதனால் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் தேவையான ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு குறைவான ஊதியத்தை வழங்குகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களிடம் 1655 ரூபாயினை கல்வி கட்டணமாக பள்ளி நிர்வாகம் வசூலித்துள்ளது. இதற்கு பள்ளி நிர்வாகத்தினர் அரசின் உதவி காலதாமதப்படுத்தப்படும் நிலையில் பள்ளியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் மாணவர்களிடம் கூடுதல் நிதி வாங்குவதை தவிர வழியில்லை என்று விளக்கம் அளித்தனர். இதனை ஏற்க மறுத்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் பெற்றோர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று இன்று 2ஆம் நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வி கட்டணத்தை குறைக்க பள்ளி நிர்வாகம் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதுவை மாநிலத்தில் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை, காரைக்கால், யானம் ஆகிய பகுதிகளில் 5 வருடம் பணி முடித்த 12 பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 3 ஆண்டு பணி முடித்த பகுதி நேர ஊழியர்கள் 118 பேரை தினக்கூலி ஊழியராக மாற்றி அமைக்க வேண்டும். 100 மாணவர்களுக்கு மேல் உள்ள விடுதியில் உதவி வார்டன் பதவிகளை உருவாக்கி பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் ஆனந்தம், துணை செயலாளர் நடேசன் ஆகியோர் தலைமை தாங்க, செயலாளர் அருள்தாஸ், பொருளாளர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாஜலம் சிறப்புரையாற்ற சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் தொடர் மழை நீடித்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிரும் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் துவங்கிய ஆரம்ப நாட்களில் பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமன்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் சென்றதை காண முடிந்தது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உலன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணி கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனை ஆனாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 4 தினங்களே உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 4 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் கடந்த 2 வாரங்களாக ஆர்வம் காட்டி வந்த கிறிஸ்துவர்கள் தற்போது ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்துவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை
பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டாப் லோடிங் வாஷிங் மெஷின் உடன் நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% வரை தள்ளுபடி. சிம்னியுடன் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. மிக்சிக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. ஃபேன்களுக்கு அழகிய 6 கிளாஸ் பவுல் செட் ஃப்ரீ. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி, தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி, தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்திரவாதம். 24 வருட வாடிக்கையாளர் சேவையில். மறந்துடாதீங்க, இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன? பொன்னே என்றால் அதன் தரம் என்ன? இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் இதுதான் எல்லை. இது போல் டிசைன்கள் இல்லை. கண்ணே உன் கனவென்ன? அன்பே சொல்லி அதன் விலை என்ன? நினைவுகள் தரும் சுகம்தானே நிலை பெறும், அது நிஜம்தானே. மனம் போல் சேவைதானே. உயர்ந்த தரம், சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை. தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை புசி தொகுதியை சேர்ந்த பயனாளிக்கு இலவச வீடு கட்டுவதற்கான தவணை தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். புதுவை புசி தொகுதியில் உள்ள ஆம்பூர் சாலையைச் சேர்ந்த மரியம் பிபிக்கு குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்ட முதல் தவணையாக 40,000 ரூபாயினை
பெருந்தலைவர் காமராஜர் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புசி சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் இன்று வழங்கினார். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அல்லா பிச்சை, சரவணன், கோபால், வீரகுமார், மாறன், செந்தில், எழில், பால்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு கொண்டாட்டத்தில் சர்வ சமயத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை முன்னிட்டு நடைபெறும் சமய நல்லிணக்க கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு கொண்டாட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. பங்கு தந்தை தாமஸ் குழந்தை இயேசுவின் திருவுருவத்தை பவனியாக எடுத்து வந்து குடிலில் வைக்க கொண்டாட்டம் களை கட்டியது. தியாகி அப்துல் மஜீத் சிறப்புரையாற்ற தமிழ் சங்க தலைவர் முத்து வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் பங்குகள் அளவில் நடைபெற்ற பாடல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பெத்தி செமினார் பள்ளியின் முன்னாள் முதல்வர் பீட்டர் பரிசுகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் கிறிஸ்துவர்கள் மட்டுமன்றி பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 79 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 31 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். உப்பளம் சாலையில் திருமாவளவன் பேனர் கிழிப்பு. முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தையினர் திடீர் போராட்டம். வெங்காயம் உட்பட காய்கறி விலை கிடுகிடு உயர்வு. ஓட்டல்களில் ஆனியன் தோசை, பச்சடி போன்றவை நிறுத்தப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து நாடாளுமன்ற விசாரணை. புதுவையில் நாளை மறுதினம் அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜெயலலிதா அறிவிப்பு. புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர். சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருட்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.